ஒரு தமிழ் மன்னன் தென்னிந்தியாவிலிருந்து வடக்கே கங்கை வரை சென்று அங்குள்ள அரசர்களை வென்று அந்த கங்கை நீரையே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது மட்டுமல்ல, அந்த வெற்றியின் அடையாளமாக ஒரு நகரத்தையே உருவாக்கினார். அவர்தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன். அவர் உருவாக்கிய அந்த அதிசய நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். இதை பற்றி தெரியாத பல ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். தன் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை பார்த்தே வளர்ந்த ராஜேந்திர சோழனுக்கு தானும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. தனது படைகளுடன் ஒடிசா, வங்காளம் என கங்கை நதிக்கரை வரை சென்று வெற்றி வாகை சூடினார். அந்த வெற்றியின் நினைவாகத்தான் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் கிடைத்தது. தஞ்சை பெரிய கோவிலை போலவே இங்கும் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார். தஞ்சை கோவில் கோபுரம் நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கோபுரம் சற்று வளைந்து மிகவும் மென்மையாக காட்சியளிக்கும். இங்குள்ள லிங்கம் 13.5 அடி உயரம் கொண்டது. இதன் சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு கவிதை போல இருக்கும். வெற்றி பெற்று திரும்பிய ராஜேந்திர சோழன் ஒரு பெரிய ஏரியை வெட்டினார். தோற்கடிக்கப்பட்ட மன்னர்கள் கொண்டு வந்த கங்கை நீரை அதில் ஊற்றினார். அதற்கு சோழகங்கம் என்று பெயரிட்டார். இது ஒரு வெற்றியின் தூணாக இன்றும் போற்றப்படுகிறது. சுமார் 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக இருந்த இந்த நகரம் இன்று ஒரு அமைதியான கிராமமாக இருந்தாலும் அங்குள்ள கற்கள் இன்றும் சோழர்களின் வீரத்தை பேசிக் கொண்டிருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ராஜேந்திர சோழனின் கடற்படை வெற்றிகளை பற்றி பார்ப்போம்.